Welcome to DJ Education channel. இந்த வீடியோவில் TN 7th standard term 3 chapter 1 number systemல exercise 1.5 பார்க்க போகிறோம். அது வந்து miscellaneous challenge problem first sum பார்க்கலாம். சரிங்களா? அதில் வந்து மாலினி bought 3 ribbons of length அப்படின்னு சொல்லிட்டு 3 லென்த்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவனில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிப்பன் லென்த்து 13.92 மீட்டர், செகண்ட் ரிப்பனோட லென்த்து வந்துட்டு 11.5 மீட்டர், தேர்டு ரிப்பனோட லென்த்து 10.64 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மூணோட டோட்டல் லென்த்து என்ன அப்படின்னு சொல்லி அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைண்டில் டோட்டல் லென்த்து போட்டுருங்க. ஸோ இது வந்து சிம்பிள் அடிஷன் தான். அப்போ ஈக்குவல் டு போட்டுட்டு 13.92 ப்ளஸ் 11.5 ப்ளஸ் 10.64. அப்போ இது மூணையும் நம்ம சிம்பிள் அடிஷனில் நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும். 4 + 2 வந்துட்டு 6, 6 + 5 11, 11 + 9 20. ஸோ 0 மட்டும் போட்டுட்டு இங்கே டாட் வச்சுட்டு மேலே 2 எழுதிக்குங்க. 1 + 3 4, 4 + 2 வந்து 6, 1 + 1 2, 2 + 1 3. ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 36.06. அப்போ ஆன்சரில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த் ஆஃப் த ரிப்பன் அப்படின்னு நம்ம எழுதிட்டு இங்கே வந்துட்டு 36.06. இங்கே என்னது நமக்கு யூனிட்டு மீட்டர். ஸோ அந்த மீட்டரை எழுதணும். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் கீயோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 10 kg 35 grams. அதில் வந்துட்டு யூஸ்டு வந்துட்டு 8 kg 59 grams ஆஃப் கீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யூஸ்டு கீ பார்த்தீங்கன்னா 8 kg 59 grams. ஓகேவா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மச் கீ வில் பி லெஃப்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லெஃப்ட்டுங்கிறது நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். கீ பாயிண்டில் சப்ட்ராக்ட் என்னெல்லாம் உங்களுக்கு கீ பாயிண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸில் லெஃப்ட்டு, பேலன்ஸு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக சப்ட்ராக்ட் தான் பண்ணி ஆகணும். அதுலேயுமே ரெண்டாவது அடுத்த கீ பாயிண்ட் பார்த்திங்கன்னா பிக் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சப்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஆனால் நம்ம கொஷின்ஸில் பார்த்திங்கன்னா கிலோகிராமும் கிராம் ரெண்டுமே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு இதில் நம்ம மாற்றிக்கணும். அப்போ கிராமை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராமில் மாற்றணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். அப்போ 1 கிராம் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற 1000 வந்துட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகிறப்போ டிவிஷனாக மாறிடும். அப்போ 1/1000 கிலோகிராம். இதை தான் வந்துட்டு இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1 கிராம் ஈக்குவல் டு 1/1000 கிலோகிராமா. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 35 கிராம்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 35 கிராமுக்கு என்ன பண்ணணும், இந்த பக்கம் நம்ம 35 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இந்த பக்கமும் நம்ம 35 மல்டிப்ளை பண்ணுறப்ப 35 டிவைடட் பை 1000 கிலோகிராம் அப்படின்னு வந்துடுமா. அப்போ உங்களுக்கு டிவிஷன் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸில் நான் சொல்லியிருக்கேன். 35 மேலே எழுதிட்டு கீழே எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள், 1 2 3. அப்போ 3 நம்பருக்கு முன்னாடி நம்ம டாட் வைக்கணும். அப்போ 1 2 இங்கே வந்து 3ஆவது நம்பர் இல்லை, அதனால் சேர்த்துக்குங்க 3. அதுக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டுருவோம். ஸோ இதுதான் வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராம். அதே மாதிரியே அடுத்து யூஸ்டு கீழே பாருங்கள் 59 கிராம்ஸ்ன்னு இருக்குது. அப்போ அந்த 59 கிராம்ஸையும் நம்ம கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணுறப்ப இங்கே 59 நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இந்த பக்கமும் நம்ம 59 மல்டிப்ளை பண்ணுறோம். 59 டிவைடட் பை 1000. அப்போ கீழே பாருங்கள் 1 2 3. ஸோ 3 நம்பர் இருக்கா, ஒன்றுக்கு பக்கத்தில் 1000னால. அப்போ நீங்களும் 1 2 3 இல்லாதனால 0 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்குங்க. இதுதான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராம். ஓகேவா? ஸோ நமக்கு எல்லாமே கிலோகிராமில் கிடச்சிருச்சு. அது ரெண்டையுமே வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணிவிட்டு பேசிக் சப்ட்ராக்ஷன் தான் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது வந்து கான்செப்ட் ஓரியன்ட் தான். ஸோ நீங்கள் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸில் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ சிம்பிள் சப்ட்ராக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். 10.035 kg நம்ம வந்து கிலோகிராமை யூனிட்டாக கடைசி எழுதிடலாம். அதுக்கப்புறம் யூஸ்டு கீ அதனால் மைனஸ் போட்டுக்கிறோம் 8.059. இப்போ
5ல் 9 போகாது. அப்போ 3லேருந்து 1 பாரோ வாங்கிக்கிறோம். அப்போ 15 ஆயிடுச்சு. 15லேருந்து 9 கழிச்சோம்னா 6 வரும். இங்கே ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால 2ல் 5 போகாதா. ஸோ இங்கேருந்து பக்கத்துலேருந்து ஒரு நம்பர் பாரோ பண்ணிக்கிறோம். அப்போ 12ன்னு வந்துச்சு. 12 - 5 எவ்வளவு 7. இங்கே ஆல்ரெடி 9 தான் இருக்குது. அப்போ 9. இங்கே ஆல்ரெடி நம்ம கொடுத்ததுனால பாரோ வாங்கினதுனால இங்கே 9 ஆச்சு. 9 - 8 வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ 1.976. அப்போ இதை தான் நம்ம வந்து ஆன்சராக எழுத போகிறோம். வெயிட் ஆஃப் கீ இது லெஃப்ட்டு. ஓகேவா, லெஃப்ட்டுனா மீதி இருக்கிற கீ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எழுதிட்டு 1.976 இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஜி. ஏன்னா யூனிட்டில் நம்ம எழுதணும்ல, அதை லாஸ்ட்டு எழுதணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா, இஃப் த கெப்பாசிட்டி ஆஃப் யூர் மில்க் கேன் இஸ் 2.53 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஹவு மச் மில்க் இஸ் ரெக்யூர்டு டு ஃபில் 8 such கேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிவன் பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் கேனோட கெப்பாசிட்டி வந்துட்டு 2.53 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு அந்த கேனோட கெப்பாசிட்டி இருக்குது. சரிங்களா, 2.53 லிட்டர்ஸ் மில்க்கு. அப்போ 8 மில்க் கேனு ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ பால் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். ஸோ நான் வந்து கீ பாயிண்டில் சொல்லியிருக்கேன். மல்டிப்ளை, அதாவது கிவன் வந்து 1 வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்டு மெனி நிறைய வேல்யூ கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது மல்டிப்ளையாக தான் இருக்கும். நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். அப்போ 8 மில்க் கேன் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ லிட்டர் பால் வேணும் அப்படின்னா, இந்த 2.53 மல்டிப்ளை 8. ஓகேவா. ஸோ இது வந்து சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் தான். டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எழுதுங்க. 253 இங்கிட்ட வந்து 8 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 8 3 சார் 24. 4 எழுதிட்டு 2 இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 8 5 சார் 40. 40 + 2 வந்துட்டு 42. அப்போ 2 எழுதிட்டு பேலன்ஸு 4 வந்து இந்த பக்கம் எழுதிக்குங்க. 2 8 2 சார் 16. 16 + 4 வந்துட்டு 20. அப்போ 20 ஃபுல்லாக எழுதிட்டிங்களா. இந்த 20 எழுதுறதுக்கு முன்னாடி எத்தனை டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள். 1 2. அதுக்கு முன்னாடி தானே டெசிமல் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அப்போ நீங்களும் கவுண்ட் பண்ணுங்கள். லெஃப்ட்லேருந்து டு த லெஃப்ட்டு 1 2. அப்போ இங்கே தான் நீங்கள் புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20.24 லிட்டர். அப்போ 8 மில்க் கேன் ஃபில்லாக இருக்குது எவ்வளோ ஆகும் அப்படின்னா 20.24 லிட்டர். அதை வந்து நம்ம ஆன்சராக எழுதும்போது 20.24 லிட்டர் ரெக்யூர்டு டு ஃபில் 8 கேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் எழுதணும். இப்போ 8th சம் பார்க்குறீங்கன்னா, எ மேன் வாக் அரவுண்ட் எ சர்க்குலர் பார்க் ஆஃப் டிஸ்டன்ஸ் 23.761 மீட்டர். How much distance will he covered in 100 rounds? ஓகேவா. அப்போ 100 ரவுண்டு. அப்போ நீங்கள் வந்து ஒரு சர்க்குலர் பார்க் மாதிரி இங்கே சும்மா வரைஞ்சிக்கோங்க. ஒரு மனிதர் வந்து இங்கேருந்து வாக்கிங் போகிறாரு. வாக்கிங் போயிட்டு ஒரு ரவுண்டுக்கு அவர் சுற்றுற மீட்டர் எவ்வளவு அப்படின்னா 23.761 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார் 1 ரவுண்டு அப்படின்னு போட்டு அதை எழுதிடுங்க. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஃபார் 100 ரவுண்டு. ஸோ இதுவும் வந்துட்டு மல்டிப்ளை பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன். ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்டு மெனி வேல்யூ கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது மல்டிப்ளையாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்மும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் சேமாக இருக்கிற ஒரே மாதிரி சம்ம ஃபுல்லாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகேவா. அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார் 100 ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 23761 × 100. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 தானே. டென்ஸில் வந்துட்டு 100 வந்துடும். அப்போ 2 3 இதை வந்து டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எழுதுங்க. 23761. இங்கே இருக்கிற 2 0 இங்கே நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா. ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எத்தனை டெசிமல் பாயிண்ட்டுக்கு நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3. அப்போ நீங்களும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3. ஓகேவா. அப்போ கவுண்ட் பண்ணிங்கன்னா 2376.100. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. ஓகேவா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2376.1 மீட்டர் இங்கே எழுதிக்குங்க. அப்போ ஆன்சரில் என்ன வரும்? ஹி கவர்ஸ் 2376.1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இன் 100 ரவுண்ட்ஸ். ஓகேவா. அதே மாதிரி சிமிலராக இருக்கிற சம் பாருங்கள். 10th சம்மு.
10th சம் என்னது? A printer can print 15 pages per minute. How many pages can it print in 4.6 minutes? ஸோ இதுவும் வந்துட்டு நான் கீ பாயிண்டில் சொல்லியிருக்கேன். கிவன் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்டு மெனி வேல்யூ கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக மல்டிப்ளை தான். ஸோ நம்ம கிவனில் என்ன எழுதுகிறோம்? பிரிண்ட் இன் 1 மினிட்டில் வந்து 15 பேஜஸ். அந்த பிரிண்டர் வந்து ஒரு நிமிஷத்தில் 15 பேஜஸ் வந்து பேப்பரில் பிரிண்ட் பண்ணுது. அப்போ அதே பிரிண்டர் வந்துட்டு 4.6 மினிட்ஸில் எவ்வளோ பேப்பர் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. அப்போ 4.6 மல்டிப்ளை இந்த 15 அப்படியே எழுதுங்க. இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். டெசிமல் பாயிண்ட்டை நீங்கள் தனியாக வச்சுங்க. அப்போ 15 கீழே 46. அப்போ 6 5s are 30 0 போட்டுட்டு இங்கே 3 தனியாக எழுதி வச்சுங்க. 1 6 are 6, 6 + 3 வந்துட்டு 9. அதே மாதிரி 4 5s are 20, 0 மட்டும் எழுதிட்டு 2 தனியாக எழுதி வச்சுங்க. 1 4s are 4, 4 + 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6. அப்போ இதை அடிச்சுடுங்க. அப்போ நார்மல் அடிஷன் தான். 0 9 + 0 வந்துட்டு 9, 6 அப்படியே கீழே எழுதுங்க. அப்போ 690. அதுக்கப்புறமா எத்தனை நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட் தான் முன்னாடி வச்சுருக்கோம். அப்போ நீங்களும் இங்கே 690 எழுதிட்டு ஒரு டெசிமல் பாயிண்ட் முன்னாடி வச்சுருங்க. 69.0. ஸோ 0க்கு வேல்யூ கிடையாதுனால 69 மட்டும்தான். அப்போ ஆன்சர் என்ன வரும்? எ பிரிண்டர் print 69 pages in 4.6 minutes. ஓகேவா? எப்பவுமே வந்துட்டு ஒரு சம்மில் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீ பாயிண்ட்டை வச்சுட்டு தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சம்மை எப்பவுமே வந்துட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதோட அவ்வளோதான். கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.